வணக்கம் சார். என் பேர் கண்ணன். நான் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். எனக்கு என்ன எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 எக்ஸ்போர்ட்டை சொல்லித் தர்றதுக்கும் நான் சும்மா ஒரு சின்ன டவுன் ஒரு கிராமத்துலேருந்து வர்றதுனால எங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் பிஸ்னஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதை சொல்லித்தரக்கு இதுதான் எக்ஸ்போர்ட்னால அதான் பிஸ்னஸ்னாலே சொல்லித்தரக்கு இங்கே யாருமே கிடையாது. யாருமே பிஸ்னஸில் இல்லை. நாங்களாம் பிஸ்னஸ் லைனில் புதுசு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன மைக்ரோ லெவலில் ஒரு டீலர்ஷிப் மாதிரி ஆரம்பித்தோம். அதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 3 வருஷம் நாங்கள் இருந்தோம்னா அந்த 3 வருஷத்துல கிராஃப் அப் அண்ட் டவுன் அப்படியே தான் இருந்துச்சு. அதில் நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு தான் எக்ஸ்போர்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் கேட்ட இடத்துல யாருமே தெரில. அப்படி நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் 2 பேரை ஃபாலோ பண்ணேன். ஒரு ஆள் ஒன் டே செக்ஷன் எடுக்கிறவங்க, இன்னொன்று நீங்கள். எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 2017 நினைக்கிறேன், 14ஆம் தேதி நீங்களும் மதுரையில் ஒரு செஷன் போட்டிருந்தீங்க ஹோட்டலில். அதே திருச்சியில் அந்த ஒன் டே செஷன் தான் போட்டாங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட புக் பண்ணதுனால அங்கே போயிருந்தேன். நான் அங்கே போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேசிக் ப்ளஸ் சொல்லிட்டாங்க. ஏடி கோட் எடுக்கிறது, ஐ கோட் எடுக்கிறது, ஏடி கோட் எடுக்கிறது. நானும் செக்ஷன் முடிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. சரி, நான் முடிஞ்ச நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் 3ஆவது நாள் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. எதுவுமே தெரில. என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் இருக்குன்னே தெரில. அதுக்கப்புறம் திரும்ப நான் உங்கள் இதில் திரும்ப இப்போ இந்த நவம்பர்லாம் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் 1 வருஷத்தை டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இழந்துட்டேன். இந்த இழந்ததை யாரும் இழந்துடக்கூடாதுக்காக தான் இதை சொல்லி நிற்பேன். சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பொருளை இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற ப்ராசஸ் தான் நமக்கு முக்கியம். அந்த ப்ராசஸை கரெக்டாக பார்த்து அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த எக்ஸ்போர்ட்டை கரெக்டாக ஜெயிக்க முடியும். எந்த ஒரு செயலையும் தெரிந்தும் புரிந்து செஞ்சால் மட்டும்தான் அதை வெற்றி அடைய முடியும் தான் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.